இன்றைக்கி மதியத்துக்கு எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆகுதுங்க. இந்த கடல் நண்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு, அப்புறம் ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் இந்த நண்டு குழம்பு கொடுத்தேன். ஆனால் சாப்பிடவே இல்லையே. ஏன்னா அவங்களுக்கு நண்டு குழம்பு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் உள்ள பசங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். நண்டு கிரேவி பண்ணாங்க. குழம்பை விட நண்டு கிரேவி செம்மையாக இருந்தது. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஓரியோ மலர் சேனலை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த சேனலை பாருங்கள். ஓரியோ மலரில் எல்லா வீடியோவுமே இந்த சேனலில் வரும். மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ கல் நண்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கல் நண்டு ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடல் நண்டு இது எல்லாமே 500 ரூபா. செம்மையாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளாகுது இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு. இன்றைக்கி எல்லாருமே அப்படியே திருப்தியாக சாப்பிட்டாங்க மதியத்துக்கு. அதாவது கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் பசங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழம்பை விட கிரேவி நல்லாயிருக்கு, கிரேவியை விடவே குழம்பு நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் ரசம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரசம் வைக்கணும்னு தோணுச்சு, ஆனால் டைம் இல்லைங்க. அதனால் என்னால் வைக்க முடியல. இப்போ இந்த கடல் நண்டு எல்லாத்தையுமே மண்ணாக இருக்கும் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் முதல்ல கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கருப்பு சட்டி மாதிரி ஒரு சட்டி வாங்கியிருக்கேங்க. ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சட்டியோட விலை பார்த்திங்கன்னா 250 ரூபா. எப்படி இருக்குது, பெருசாக இருக்கா இல்லை விலை தேவலாமான்னு பாருங்கள். ஆனால் கருப்பு சட்டி சொல்லுவாங்க. ஆனால் அந்த கருப்பு சட்டி இந்த சட்டி கிடையாதுங்க. இது வேறு. நான் நினச்ச கருப்பு சட்டி வேறு. இப்போ இந்த நண்டு எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாமா. நல்லா அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கலாம். முழுசாக போட தேவையில்லை. நான் நினச்சேங்க இந்த கொடுக்கெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியாக கொடுக்கலையுமே சதை இருந்துச்சு. ஏன்னா எல்லா நண்டுமே நல்ல நண்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4-5 நண்டு சென நண்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னா, நான் எப்போவும் வைக்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வச்சேன். ஆனால் எங்கள் பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னா, அவங்க வெட்டி கொடுத்த வெங்காயம், இந்த வெங்காயத்தால் மட்டும்தான் குழம்பு சூப்பராக இருக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்புறம் அப்படியே எனக்கு அப்படியே இதாகிடுச்சு. என்னது நீ வெட்டி கொடுத்த வெங்காயத்தால் குழம்பு நல்லா இருக்கா? ஆமான்னு சொன்னேன். சரி போ, நீ எப்படியோ பெருமை பீத்திக்கன்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போது எண்ணெயில் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். அதாவது ரொம்ப நல்லா வதக்கணுங்க. அப்படியே லேசாலாம் வதக்கக்கூடாது. அப்படியே இனிப்பு தட்டுற மாதிரி அந்த தக்காளி பழம் வதங்கணும். அந்த மாதிரி வதக்கின பிறகு தான் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு நான் மண் சட்டியில் அதை மாதிரியே எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, புளி ஊற்றலை. இதுதான் வித்தியாசம். அப்படி தானே சொல்ல வரீங்க? ஆமாங்க. ஆனால் புளி ஊற்றாத கிரேவி மாதிரி பண்ணுறது குழம்பை விடவும் டேஸ்ட்டு தான். எல்லாமே ஒன்று டேஸ்ட்டு தாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் குழம்புல, அப்புறம் கிரேவியில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் ரெண்டுமே சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கின பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி வச்சோம்னா எந்த குழம்பாக இருந்தாலுமே நல்லா இருக்குங்க. எப்பயாவது ஒரு டைமுக்கு செய்யும் போது இப்படி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா புளி கரைச்சி அதில் பச்சை மிளகாய், தக்காளி பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு தாளித்து ஊற்றிடுவோம். அதுவும் நல்லாயிருக்கும். அப்போது இதெல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு புளித்தண்ணியை ஊற்றியாச்சு. புளித்தண்ணி ஊற்றி அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். பக்கத்து அடுப்பில் தக்காளி பழம் போட்டு நல்லா அதையுமே நல்லா அப்படியே வதக்கி எடுக்கணுங்க. அப்படியே நல்லா அப்படியே பசையாகிற மாதிரி வதக்கினா தான் அந்த இனிப்பாக வரும். அந்த அதில் இருக்க கிரேவி இருக்கு இல்லையா, அது வெறும் வாயிலே சாப்பிட்றலாம். தோசை கூட சாப்பிட்லாங்க. இட்லி தோசைலாம் ராத்திரியில் சாப்பிட்டோம்னு வச்சுங்க, சாப்பிட்றலாம். மீந்துச்சுன்னா தூக்கி போட வேண்டிய வேலையில் மண் சட்டியை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. இப்போ குழம்ப மூடி போட்டுடலாங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு தான் முக்கியமாக நண்டு குழம்புக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போடலாம். அதில் ஏதாவது ஒன்று போடலாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக குழம்பு வைக்கிறதுனால நான் ஒரு 3 முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, நான் போட்டிருக்கேன். இப்போ நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வச்சாச்சு பாருங்கள். நான் கொடுக்கெல்லாம் தனியாக எடுத்துருவேன் முன்னெல்லாம். ஆனால் இன்றைக்கி தனியாகவே எடுக்கலை. ஏன்னா நண்டு நல்ல நண்டாக இருக்கிறதுனால நான் எதுவுமே பண்ணாத என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே கொடுக்கவே போட்டுட்டேன். கிரேவி பண்ணும் போது 4ஆக நண்டை கட் பண்ணிக்கிட்டேன். குழம்புக்கு 2ஆக கட் பண்ணேன். கிரேவிக்கு 4ஆக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் இந்த சட்டி பத்தும் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டி பத்தலைங்க. அப்புறம் கிளற அந்த ஒரு கிரேவி நல்லா சுருண்டு வரல. நான் அடுத்தது வேறு, அதாவது ஒரு இரும்பு வாணல் இருக்கு இல்லையா, பெரிய வாணல், அதில் மாற்றிட்டேன். அது தாளிக்கும் போது மாற்றிருக்கேன். தாளிப்பேன், கடைசியாக தாளிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காய் 2ஐயும் போட்டு விட்டுடலாமா. போட்டுவிட்டு ஒரு கொதி வரட்டும். இல்லைன்னா அப்பயே போட்டுடலாம். ஏன்னா நண்டு எப்போயுமே தண்ணி விடுங்க. அதனால் குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறக்கி வச்சோம்னா அப்படியே கெட்டியாகிடும். இப்போது அந்த கிரேவியை நல்லா அப்படியே வதக்கிட்டேன். கிரேவியில் என்ன போட்டிருக்கேன்னா, கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மல்லித்தூள் போட்டிருக்கேங்க, உப்பு போட்டிருக்கேன். இவ்வளோ தான்.
நல்லா அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே வேகட்டும். சுண்ட சுண்ட நல்லா அப்படியே வதக்கணும். அதை நண்டை கிரேவி பண்ணணும். இப்போது 2ஆக கட் பண்ண நண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சு, முருங்கைக்காய் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. அதன் பிறகு இந்த நண்டை போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா நண்டையுமே எடுத்து போட்டுக்கலாம். நண்டு எல்லாமே வந்து நல்லா சென நண்டாக சொல்ல முடியாது. ஒரு பாதி நண்டு சென நண்டு, பாதி நண்டு நல்ல நண்டு. ஆனால் சென நண்டு தாங்க சூப்பராக இருக்கும். அதில் முட்டையாக இருக்கும்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் செனன்றது வந்து தனியாக ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் செனையா என்னன்னு தெரியல, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த செனை வந்து நம்ம வந்து கிரேவி பண்ணுறோம்ல, அப்படியே கிரேவி பண்ணும்போது ஒரே ஒரு செனை இருந்தாலே போதுங்க, தட்டு சோறு இறங்கும். ஆமாம், யாருக்கெல்லாம் அந்த செனை வந்து பொரிச்சா பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த செனை தான். இப்போ வந்து கடைசியாக வந்து கிரேவி இறக்கிட்டேங்க. சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறேன் பாருங்கள். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த சோம்பு வாசனை போகிற வரைக்கும். சோம்பில் வந்து ஒரு பச்சை வாசனை அடிக்குமா இனிக்குமா, அதனால் நல்லா வதக்கமா பசங்க சொல்லிட்டாங்க. அதனால் நல்லா வதக்கி இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மண் சட்டியில் வந்து நண்டு வேக போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நண்டு எடுத்து இந்த பெரிய வானலில் போட்டு நல்லா கிரேவி பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான், நண்டு கிரேவி வேலை முடிஞ்சிருச்சு. இந்த நண்டுலாம் ஹோட்டலில் விலை கேட்டோம்னா அடே எப்பா நெஞ்சே பக்கு பக்குன்னு இருக்குங்க அந்த விலையை கேட்டால். ஆமாம், அவ்வளவு விலை சொல்கிறாங்க. ஐயோ, நினச்சாலே பயமாக இருக்குது. இப்போ வந்து தூக்கி கொட்டி 4 கலக்கு கலக்கியாச்சு பாருங்கள், வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து நல்லா சிம்மில் வச்சு சுண்ட சுண்ட இறக்கணும்னா அப்படியே செம்ம டேஸ்ட்டாக வந்துடுவார். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா. கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க உங்ககிட்ட. கருப்பனோட செய்தியும் ஓரியோட செய்தியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நண்டு குழம்பு வெறும் நண்டு குழம்பு ஊற்றி சாப்பாடு வச்சேங்க. மதியம் சாப்பிடவே இல்லைங்க, யாருமே சாப்பிடல. ஓரியோவை பார்த்து கருப்பன் கற்றுக்கிட்டானா என்னன்னு தெரியல. கருப்பை வந்து என்ன வச்சாலும் சாப்பிட்டுடுவான், ஆனால் வந்து ஓரியோ சாப்பிடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நண்டு குழம்பு கருப்பனுக்குமே பிடிக்கல, சாப்பிடலை. ஏன்னா வெறும் நண்டு குழம்பு இல்லையா, அதில் ஒரு மீன் வாசனை இல்லை, ஒன்றுமே இல்லைல்ல. அதனால் 2 வாத்து முட்டை இருந்துச்சு. அந்த 2 வாத்து முட்டையை கடைசியாக வேக போட்டு அது கூட சேர்த்து அவங்களுக்கு சாப்பாடு வச்ச பிறகு தாங்க அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தேங்காய் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு 2-3 வச்சு அரைச்சி தாளிப்பை போட வேண்டியதான். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கிரேவி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுனால அம்மா அடுத்த தடவை செய்யும்போது வெறும் நண்டு கிரேவி மட்டும் செஞ்சுட்டு ஒரு வெத்து சாம்பார் இல்லை ரசம் வச்சிட சொல்லியிருக்காங்க. சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். தாளிக்கணும் இல்லையா, கொஞ்சமாக வந்து வடவம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறேங்க. இவ்வளோ தான் தாளிப்பு. இப்போவே பார்க்க நல்லா இருக்குல்ல. அந்த தேங்காவும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சி ஊற்றுன இந்த குழம்பு அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வடவம் போட்டிருக்கேன். அப்படியே 2 கிளறி விடலாம் பாருங்கள். 2 கிளறி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, கடல் நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தாளித்து ஊற்றியாச்சு. வேலை முடிஞ்சிடுச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்கள் மதியத்துக்கு என்ன சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க? இந்த மாதிரி கடல் நண்டு குழம்பு இப்படி வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் எந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது வேலை முடிஞ்சிடுச்சு. என்ன தான் நம்ம வந்து நண்டு குழம்பு வச்சு நண்டு கிரேவி பண்ணாலும் ஒரு குறை என்னென்னா ரசம் வைக்கலை, அது ஒரு குறை. அந்த குறையை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேங்க.